இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் இந்த சீரியல் நல்லா போகிறதுக்கான இல்லை இந்த சீரியலில் ரசிக்கப்படுறதுக்கான காரணம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கதையுடைய காதல் காட்சிகள் தான். முதல்ல நிவின் காவேரியுடைய காதலுமே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் குமரன் கங்காலே சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்கிற சமயத்தில் விஜய் காவேரிக்கான ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாயிட்டாங்க. நான் விஜய்க்காக தான் பார்க்குறேன், காவேரிக்காக தான் பார்க்குறேன், விஜய் காவேரியோட லவ் சீன்ஸ்க்காக தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் நாட்களாகவே இந்த ராகினியுடைய கல்யாணம், அஜய் ராகினி கல்யாணம், அதை வச்சு இந்த பசுபதியை திருப்பி கொண்டு வந்து கதையை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள் நிறைய செஞ்சாலும் கூட நமக்கு முக்கியமாக எதிர்பார்க்குற அந்த காதல் காட்சிகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதில் அந்த ஒரு கல்யாணத்தை அந்த நிச்சயத்தம் கூட இல்லை, பொண்ணு பார்க்குறதுக்காக கிளம்பி போயிருந்த பொழுது அப்போ காவேரி கிட்ட எல்லாரும் கேட்டாங்க. அந்த இவங்கெல்லாம் பசுபதியோட சொந்தக்காரங்க கேட்டு, நீ தான் அந்த வீடு பெரிய பணக்கார குடும்பம்னாங்க, அஜயோடைய வீடு, மாப்பிள்ளையோட வீடு, அதான் நீ மூத்த மருமகனாங்க, நான் உங்கள் கழுத்தில் ஒன்றுமே இல்லை, கருப்பு பச்சையாலாம் எதையோ கட்டியிருக்க கயிறெல்லாம் அப்படின்னும் போது நான் என்னமோ கட்டுறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டு போக சொல்லிட்டாங்க. நான் கலர்காரன், என் கை என் கழுத்து, நான் என்ன வேணா பண்ணுறேன், உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு வாயடைக்கி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபோன் தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் ஒரு செகண்ட் நோட் பண்ணார், அதையும் காமிச்சாங்க. இவங்க எல்லாம் இப்படி கேட்கறதே எல்லாத்தையும் நோட் பண்ணார். நோட் பண்ண கையோட இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நகைக்கடை கூட்டன்ட்டு, உனக்கு இதில் இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஏன்ட்டு அப்படின்னு இவங்க நிறைய நகையெல்லாம் எடுக்கிறாங்க. இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு வச்செல்லாம் பார்க்குறாங்க. நல்லா இருக்குது, எதுக்காக, யாருக்காக வாங்க போகிறீங்களா வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாமே உனக்கு தான். அந்த ராகினியோட வீட்டுக்கு நம்ம போகும்போது எல்லாரும் உங்ககிட்ட பேசினது, உன் கழுத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. நீ வீட்டோட மருமகை, என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உன் கழுத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, உனக்கு தான் இதெல்லாமே, இதெல்லாம் நீ தான் வாங்கிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வேணாங்கிறாங்க இவங்க, யோசிக்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு கையில் கொடுத்து வச்சுக்கோ, போட்டுக்கோ, இனிமேல் எந்த ஃபங்க்ஷனாலும் நீ நகையோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவங்களை அறியாமலே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு. ஒரு நல்லாவும் இருக்குது. தன்னுடைய அப்பா போனதுக்கு பிறகு நிவின் என்ன தான் இவங்க கூடவே இருந்தாலும் நிவினை பல சமயங்களில் டாமினேட் பண்ணுற மாதிரி கேரக்டராக தான் காவேரி இருந்திருக்காங்க. நிவின் கொஞ்சம் பாசமாக இருப்பார், சப்மிசிவாகவும் இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் பயங்கரமாக இந்த ரொம்ப கம்பீரமாக கெத்தாக மாசாக சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கூட இவங்கள்ட்ட பாசத்தை காட்டுற விதம் வேற மாதிரி இருக்குது. ஸோ நிவினுக்கும் இந்த பக்கம் விஜய்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை நிறையவே நம்ம பார்க்க முடியுது. அதனால இப்போ உங்களுக்கு இன்னமும் ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. இவர்கிட்ட வந்திருக்கும்போது ஒரு பாதுகாப்பு கிடைக்குதுங்கிற மாதிரி. அதே சமயத்தில் இவர் கூடவே இருந்தாலும் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்காமல் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கும் அது தோணுதான். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, இது அக்ரிமெண்ட் தான், நம்ம கூட சும்மா இவங்க இந்த அக்ரிமெண்ட்டுக்காக தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறார். அதனால் அவர் அந்த கஷ்டத்தை கொடுக்காம அவர் நிவின் கூட அவங்க சேர்ந்து வாழ்ந்துடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காதல் ரெண்டு பேத்துக்கும் இருக்குங்கிறது எப்போ வெளில தெரிய போகுது, எந்த சமயத்தில் ரெண்டு பேரும் அதை சொல்ல போகிறாங்க. ஆனால் சொல்லும்போது டூ லேட் ஆகி விஷயங்கள்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டிலே எல்லாரும் பிரித்து விட்ற மாதிரி சம்பவங்கள் நடக்க போதா. இதில் நிவின் அப்போ என்ன குட்டி கலாட்டாவை பண்ண போகிறாரு, அதுக்குள்ளே ராகினி கண்டுபிடிச்சி ராகினி எல்லாரும் முன்னாடி தூக்கி போட்டு இந்த அக்ரிமெண்ட்டே உடச்சாங்க அப்படின்னா பெரிய இன்னும் பிரச்சனையாயிடும். ஸோ எப்படி நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் ஆனால் அந்த காதல் காட்சிகள் ப்ளஸ் விஜய்க்கு காவேரி மேலே காட்டுற பாசத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி